இந்த விநாயகர் எவ்வளோ? 100 ரூபாப்பா. இது 150 ரூபாப்பா. கேட்டியா என்ன சொல்றான்னு? இந்த பிள்ளையாரு 100-150 ரூபாய்டா. நம்ம ஊர்லாம் 20 ரூபாய்க்கு விற்க மாட்டானுங்க. இந்த தம்பி உன்னால ஏமாத்தின வேலையை வச்சுக்காட்ட 30 ரூபா தருவேன், அவ்வளவுதான். நான் பிள்ளையாரு இங்க வேறனா 100-150 ரூபா சொல்லிட்டு இருக்காரு அவரு. எப்படிலாம் ஏமாத்துறாங்க பாருங்க. ஒரு பண்டிகை வந்துட்டா போதும், விலை ஏத்தி வித்து எல்லாத்தையும் ஏமாத்துவாங்க. இதுதான் ஆனா நான் 500 நான் சொல்லி விற்கிறேன், 100-150 தான் நான் விற்கிறேன். அதுக்கே நான் ஏமாத்துறேன்லாம் சொல்றீங்க. அவர் சொல்றது கரெக்ட் தானே ப்ரோ? 20-30ன்னு கேக்குறீங்க, ஒரு நியாயம் வேணாமா? நீங்க ரெடி பண்ணி இப்படி வித்தீங்கன்னா நீங்க இப்படிதான் கேட்பீங்களா? 20-30ன்னு நைட்டு ஃபுல்லா கண்டு முடிச்சு விநாயகர் பண்ணிருப்பாங்க. அது கொடுக்குற கூலியா நினைச்சு கொடுத்துட்டு போக வேண்டியதானே? வருஷத்துக்கு ஒரு வாட்டி தானே இதெல்லாம் வருது. ஏன் இப்படி இருக்கிறீங்க? இதுவே ஒரு மால்ல போய் இப்படி கேட்பீங்களா? மாட்டீங்கல்ல. இந்த ரோட்டுக்கெல்லாம் வந்தாதான் இந்த மாதிரி பேரம் பேசி வாங்குவீங்க. இந்த மாதிரிலாம் கேட்டா ஊருக்கு ஒரு நல்லவன் கிளம்பி வந்துடுவீங்க. கஷ்டப்பட்டு செய்யறாங்கண்ணா, நீ இஷ்டப்பட்டு வாங்கிட்டு போனா நீ நஷ்டம்னு நினைக்கிற அளவுக்கு அவ்வளவு பெரிய கஷ்டம் இல்லைண்ணா. ரொம்ப விவரமா பேசுறீங்களே, நல்லா படிச்சவரோ? இதுக்கு படிச்சவனா இருக்கணும்னு அவசியம் இல்லைண்ணா, மக்கள் மனசை படிச்சவனா இருந்தாலே போதும். ரொம்ப நன்றிண்ணா எங்களை பத்தி சப்போர்ட் பண்ணி பேசுனதுக்கு.